இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வருண் சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை, யூஎஸ் பிரான்ச் ஓப்பனிங்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். காம்படிஷன் முடிஞ்சதும் இதை பற்றி அம்மாட்ட பேசணும். ஆமா, நீங்க என்ன இங்க பண்றீங்க? நான் உங்களை தான் தேடி வந்தேன். இன்னைக்கு ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றவங்க வரல, சோ நீங்க தான் ஹோஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னது? நான் 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 ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுமா? என்ன விளையாடுறீங்களா? சான்ஸே இல்லை, என்னால முடியாது. சார், இது ஏன் ஐடியா இல்ல. நீங்க சூப்பரா பேசுவீங்கன்னு அம்மா தான் உங்களை ரெடி ஆக சொன்னாங்க. அம்மா சொல்ல சொன்னாங்களா? சரி, நீங்க போங்க, நான் வரேன். இல்ல சார், அதுக்கெல்லாம் டைமே இல்ல. சீஃப் கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவெண்ட்டை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணணும். உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி, என் கூட வேற யாராவது ஹோஸ்ட் பண்றாங்களா? ஆமா சார், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்களையும் அம்மா தான் சார் செலக்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க யாரு? சார், அங்க வந்து பாருங்க சார். உங்க ரூம்ல உங்களுக்கான காஸ்டியூம் வச்சிருக்கேன். சீக்கிரமா போயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. சரி, நான் வந்துடுறேன். நீங்க போங்க. வாங்க. லக்ஸ், நாம அம்மனுக்கு போன வெள்ளிக்கிழமை சாத்தின புடவை எடுத்துட்டு வா. மேம், அதை எப்பவும் நம்ம குடும்பத்துல இருக்க ஒருத்தவங்க தானே போடணும். போய் எடுத்துட்டு வா. ஓகே மேம். மேம், சாரி மேம். போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வா. ஓகே மேம். ஆண்டி, இந்தா, இந்த புடவையை கட்டிக்கோ. ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? வேண்டாம் ஆண்டி. இந்த காம்படிஷனை ஹோஸ்ட் பண்ண போறல, அதுக்காக தான் இந்த சாரி. இந்த வாரம் நம்ம கடையில இது அம்மனுக்கு சாத்தின புடவை. இதை எப்பவுமே எங்க வீட்டுல ஒருத்தருக்கு தான் கொடுப்போம். இந்த தடவை நான் உனக்கு கொடுக்கறேன். வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்க. சரிங்க ஆண்டி. லக்ஸக்கா, உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க. ப்ளீட்ஸ் வைக்கணும். அக்கா, வாங்க. அக்கா, அக்கா. ஏங்க, இல்ல, எதுக்கு நம்ம ரூம்ல இருந்து வெக்கப்பட்டுட்டு வரா?
நீ ஏய் சாரா, என்ன நடக்குதுங்க? இல்ல சாரா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு வந்தேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்தனா? அவங்க உள்ள இருந்தது எனக்கு தெரியாது எனக்கு சாரா. புரிஞ்சிருச்சு. ஏய். இதுக்காக தான் உங்க அம்மா கிட்ட நம்மள பத்தி சொல்லாம இருக்கல்ல? ஐயோ சாரா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்தேன். அவங்க ஆல்ரெடி உள்ள இருந்தாங்க. அதை நான் கவனிக்கல. சத்தியமா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சரியாவே படல வரும். இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ்னு நீ சொல்ல வர. இத நான் நம்பணுமா? ஐயோ சாரா, கோவில் அவளுக்கு பொட்டு வச்சதுல இருந்து அவளை மீட் பண்ணதுல இருந்து எல்லாமே நீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க. சத்தியமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா வருண். ஹே பேபி, வாட் இஸ் திஸ்? ஏன் இப்படி சந்தேகப்படுற? சந்தேகப்படுற மாதிரி தான் வருண் எல்லாமே நடக்குது. அப்படி பார்க்காத சாரா, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். இதெல்லாம் விட நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதான மோட்டிவே அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்ல. தயவு செஞ்சு நீ அதில் ஃபோக்கஸ் பண்ணு. ப்ராமிஸா, இனிமே அந்த பொண்ணு இருக்கிற பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஏதோ சொல்ற. இதுக்கப்புறம் உன்னை அந்த பொண்ணு கூட நான் பார்க்கவே கூடாது. ம், சரி. ஏங்க, ஆக்சுவலி நான் தெரியாம. ரெண்டு பேரும் ட்ரெடிஷனல் காஸ்டியூம்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு ஈவென்ட்ட ஹோஸ்ட் பண்ண போறீங்க. என்னது, ஹோஸ்ட் பண்ண போறோமா? ஏற்கனவே சாராவுக்கும் எனக்கும் வெண்ணிலாவால நிறைய பிரச்சனை. இப்ப இவங்க கூட சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணா, ஐயோ, அத நினைச்சாலே மண்டை சூடாகுது. சார், என்னாச்சு? சாரிங்க, ரூம்ல நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எதுவும் பார்க்கல. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, நான் எதுவும் தப்பா நினைக்கலங்க. தெரியாம தானே நடந்துச்சு. எனக்கு புரியுதுங்க. ஆமா, இந்த புடவை ஆ, அண்ணாமலை ஆண்டி தான் கொடுத்தாங்க. ரொம்ப ஸ்பெஷலான புடவைன்னு. ஏன், என்னாச்சுங்க? ஆஹா இல்ல, இது நான் டிசைன் பண்ண சாரி. அம்மனுக்காக டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அம்மா நம்மளை கவனிச்சிருக்காங்க. நான் பண்ண டிசைனை கவனிச்சிருக்காங்க. நீங்க டிசைன் பண்ணதா? ரொம்ப அழகா இருக்குங்க. தேங்க்ஸுங்க.